ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் பக்கோடா எப்படின்னு செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேக வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக தான் நான் எடுத்து பக்கோடா செய்ய போகிறேன். மீதி குழம்பு தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 6 விசில் விட்டதும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரம் வேகும். வெந்திருக்கும் இது நல்லா சீக்கிரம் வேகும். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1.5 ஸ்பூன், கறி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், ஜீரகத்தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, அதில் இருக்க தண்ணியே போதும் நமக்கு. வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பாக வரும் பக்கோடா. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கட் பண்ணால் தான் நமக்கு அழகாக வரும். நமக்கு எல்லா இடமும் ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டாது நமக்கு. திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு காரம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி எல்லா பக்கோடாவையும் கறியும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் பக்கோடா. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.